ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 14/8/2024. ஸ்ரீபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சகோதரன் என்பது உங்களுடைய அனாதி உறவாகும். நீங்கள் சாக்காரத்தில் சகோதரன் சகோதரிகள். ஆகவே உங்களுக்கு குற்றப்பார்வை ஒருபோதும் ஏற்பட முடியாது. அப்பா கேள்வி கேட்குறாங்க, வெற்றி அடைந்த அஷ்டரத்தினங்கள் யார்? அவர்களுடைய மதிப்பு என்ன? பதில் சொல்கிறாங்க, அஷ்டரத்தினத்தில் வருபவர்களுக்கு மனதில் தவறான சிந்தனைகள் இருக்காது. முழுமையாக தூய்மையான பார்வை இருக்கும். அவர்கள் கர்மாதீத் நிலையை அடைகிறார்கள். இவர்களுக்கு அந்த அளவிற்கு மதிப்பு இருக்கிறது. அதனால்தான் யாருக்காவது கிரகாச்சாரம் பிடித்துவிட்டால் அவர்களுக்கு அஷ்டரத்தினங்களின் மோதிரத்தை அணிவிக்கிறார்கள். இதனால் கிரகச்சாரம் நீங்கிவிடும் என நினைக்கிறார்கள். அஷ்டரத்தினமாக மாறக்கூடியவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கின்ற காரணத்தினால் சகோதரன் என்ற நினைவில் நிரந்தரமாக இருக்கின்றார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களின் பெயர் என்ன? பிராமணன். பிரம்மா குமாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா இவங்களெல்லாம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், ஏன்னா ஒரு தந்தையினுடைய குழந்தைகள். பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் அடாப்ட் சில்ட்ரன் அப்படின்றார் பாபா. ஒரு புறம் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய குழந்தைகள், இன்னொரு ரீதியில் பார்க்கும்போது பரம்பிதா சிவனுடைய குழந்தைகள். நிச்சயமாக அவர்களுக்குள்ளார தொடர்பு இருக்கும். ஏன்னா அவர்கள் ஆன்மீக குழந்தைகள், இவருக்கு உலகிய குழந்தைகள். சாக்காரத்தில் பார்க்கும்போது பிரம்மாவுக்கு உலகிய குழந்தைகள், நிராகாரத்தில் பார்க்கும் பொழுது சிவபாபாவுக்கு ஆன்மீக குழந்தைகள். அவருடையவர் என்றால் சகோதரன். யார்? சிவபாபாவினுடையவர் என்றால் பாய். பிரம்மாவினுடையவர் அப்படின்னா பாய் பகன். சகோதரி அப்படின்றார். சகோதரி என்ற உறவு இருக்கும் பொழுதும் தவறான உறவு ஒரு பொழுதும் ஏற்படாது. இந்த பிறவியில் இந்த பார்வை ஏற்படுவதால் எதிர்காலத்தில் ஒருபோதும் குற்றப்பார்வை ஏற்படுவது இல்லை. அங்கே சகோதரி அப்படின்னு நினைப்பாங்கன்னு கிடையாது. இயற்கையாகவே அங்கே ஆத்ம அபிமானியாக இருப்பாங்க. அங்கே மகாராஜா மகாராணி இருப்பதை போன்றே இருக்கிறார்கள். அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் கான்ஷியஸ் சோல் கான்ஷியஸாக இருப்பாங்க. இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் புருஷோத்தம சங்கமயுகத்தை சார்ந்த பிகே என அறிகிறீர்கள். இப்பொழுது இதை தர்மம் என கூற முடியாது. இந்த குலத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கின்றது. இது பிராமண குலம். இதனுடைய ஸ்தாபனை இப்போ நடந்துட்டுருக்கு. நீங்களாம் பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நாங்கள் பிரம்மா குமாரிகள், ஒரு பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசு என உங்களால் கூற முடியும். இது புது விஷயம் அல்லவா? நாங்கள் பிகே என நீங்கள் கூறலாம். ஆத்மாக்களாகிய நாம் அவருடைய வாரிசு என்பது அனாதியாகும். அவர் பரம்பிதா பரமாத்மா, அதாவது சுப்ரீம் சோல். வேறு யாரையுமே சுப்ரீம் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்பூர்ண தூய்மையானவரை தான் சுப்ரீம்னு சொல்ல முடியும். அனைவருக்குள்ளும் தூய்மை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சங்கமத்தில் தான் தூய்மையை கற்றுக்கொள்கிறார்கள். தேவதைகள் தூய்மையாக இருக்காங்க, பிறகு பிறவி எடுக்க கீழே வந்துடுறாங்க. அப்போ இந்த சங்கமயுகத்தில் தான் கற்றுக்கிறாங்க. கலியுகம் மற்றும் சத்யுகத்திற்கு இடைப்பட்ட காலத்தை சங்கமயுகம் என்று கூறுகின்றோம். பாபா நான் ஒவ்வொரு யுகத்துலேயும் வர்றதில்லை அப்படின்றார். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் நான் வரேன். ஆனால் சாஸ்திரத்தில் யுகத்துலேயும் வரதா எழுதிட்டாங்க, அந்த மாதிரி கிடையாது அப்படின்றார். நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தை சார்ந்த பிரம்மா குமாரிகள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இப்போ நம்ம சத்யுகத்துலேயும் இல்லை, கலியுகத்துலேயும் இல்லை, சங்கம யுகத்தில் இருக்கும். நிச்சயமாக சங்கம யுகத்துக்கு பிறகு சத்யுகம்தான் வரும். இப்போ நீங்கள் சத்யுகத்திற்கு போவதற்காக முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் அங்கே தூய்மை இல்லாமல் யாரும் போக முடியாது. இந்த சமயம் நீங்கள் தூய்மையாக ஆவதற்காக முயற்சி செய்கிறீங்க. அனைவரும் தூய்மையாக ஆவதற்கு முயற்சி செய்வது இல்லை. இங்கே வருவதே தங்க புத்தியாக மாறுவதற்காக. ஆனால் மறந்து விஷத்தை அருந்தினால் கல்புத்தியாக இருப்பார்கள் என்பது தெளிவாகிறது. சாஸ்திரங்களில் கூட இவ்வாறு தான் எழுதப்பட்டு இருக்கின்றது. இந்திர சபைக்கு ஒரு தேவதை அந்த விகாரி மனிதனை கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்களுக்கு சாபம் கொடுத்துருவாங்க, கல்லாயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்கிறாங்க பாபா. இங்கே ரத்தினங்களில் கூட வரிசை கிரமம் இருக்கிறது அல்லவா?
அந்த மாதிரி வந்தாங்கன்னா புத்தி கல்லாயிடும் அப்படின்றார் பாபா. அதே போல் ரத்தினங்களில் கூட வரிசை கிரமம் கேட்டகரி இருக்குது. ஏன்னா ஒரு சிலதுக்கு நல்ல வேல்யூ இருக்கும், ஒரு சிலது வேல்யூ கம்மியாக இருக்கும். அதே போல் தான் இங்கேயும் சிலர் மிகவும் நல்ல ரத்தினமாகவும் கொஞ்சம் குறைவாக இருக்காங்க, அதுக்கப்புறம் அதை விட குறைவாகவும் இருக்காங்க. 9 ரத்தினங்களுடைய மோதிரம் செய்கிறாங்க இல்லைங்களா, அதில் வைரம், மரகதம், மாணிக்கம், புஷ்பராகம், அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கும். அதான் சொல்கிறார், அதனுடைய மதிப்பில் கூட நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்றார். அடுத்தது பாபா மலரோட கம்பேர் பண்ணுறார். அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. யார் யார் எத்தகைய மலர் அப்படின்னு பாபாவுக்கு தெரியும். பிராமணிகள் வழிகாட்டிகளாக வருகிறார்கள், அவர்கள் நல்ல மலர்கள். சில மாணவர்கள் கூட புரிய வைப்பதில் மிகவும் கூர்மையாக இருக்கிறார்கள். சிலர் புதைக்குழியிலிருந்து வெளியே எடுப்பதற்காக சென்று தானும் மாட்டிக்கொள்கிறார்கள். மாயா மிகவும் கடுமையானது. குற்றப்பார்வையோடு இருக்கிற வரை சகோதரன் சகோதரிகளுக்கு என்ன டைரக்ஷன் கிடைத்திருக்கிறதோ அதன்படி நடக்க முடியாது. நல்ல பார்வை குற்றப்பார்வையாக மாறிவிடுகிறது. குற்றப்பார்வை விலகி உறுதியான தூய்மையான பார்வை அடையும் நிலைக்கு கர்மாதீத் நிலை என்று பெயர். இந்த அளவிற்கு தன்னை சோதித்து கொள்ள வேண்டும். ஒன்றாக இருந்தாலும் விகாரத்தின் பார்வை இருக்கக்கூடாது. நாணவால் இடையில் இருக்கின்றது. நாம் பவித்திரமாக இருக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். முழுமையாக தூய்மையான பார்வை ஏற்படும் பொழுதுதான் வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு விகார எண்ணங்களும் ஏற்படாத நிலைக்குத்தான் கர்மாதீத் நிலைன்னு பேர். இந்த குறிக்கோளை அடையணும் அப்படின்றாங்க அப்பா. எவ்வளவு அதிசயமான மாலை உருவாகிறது. 8 ரத்தினங்களின் மாலை உருவாகுது. நிறைய குழந்தைகள் இருக்காங்க, ஆனால் அதில் ஃபுல் பாஸ் வித் ஆனர் யாருன்னா இந்த 8 ரத்தினங்கள் தான். சூரிய வம்சம் சந்திர வம்சம் இங்கே தான் உருவாகின்றது. அவர்கள் அனைவரையும் சேர்த்து முழுமையாக தேர்ச்சி ஸ்காலர்ஷிப் அடையக்கூடியவர்கள் யாருன்னா இந்த 8 ரத்தினங்கள் தான். இடையில் அவர்களை ரத்தினமாக மாற்றக்கூடிய வைரமாக சிவனை வைக்கிறார்கள். இச்சமயம் பாரதம் முழுமையிலும் ராகுவின் கிரகாச்சாரம் பிடித்திருக்கிறது. முதலில் விருக்ஷபதி அதாவது பிரகஸ்பதி தசை இருந்தது. நீங்கள் சத்யுக தேவதைகளாக இருந்தீர்கள். முழு உலகையும் ஆட்சி செய்தீர்கள். பிறகு ராகு திசை வந்துவிட்டது. இப்போது நம்மீது பிரகஸ்பதி தசை இருந்தது. பெயர் விருக்ஷபதி என அறிகிறீர்கள். சுருக்கமாக பிரகஸ்பதி என கூறப்படுகிறது. நாம் உலகிற்கு அதிபதியாக இருந்தபொழுது பிரகஸ்பதி தசை இருந்தது. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். இப்போ ராகு திசை பிடிச்சதுனால தான் நம்ம சோழி போல் மாறிட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்க முடியும். இதில் கேட்க வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்றார். எப்படி இந்த உலகாய குருக்கள்கிட்ட நாங்கள் போயிட்டு எக்ஸாம் எழுதணுன்னே நாங்கள் பாஸ் ஆகுமா என்னான்னு கேட்குறாங்க. அதே போல் இங்கே கூட நாங்கள் பாபா கிட்ட பாபா நான் பாஸ் ஆவேனா அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கு பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீங்கள் இந்த மாதிரி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தேர்ச்சி அடைய மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. இருந்தாலும் மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது புயலை எடுத்துகிட்டு வரும். இந்த சமயம் சரி, இன்னும் போக போகவும் நிறைய புயல் வரும். ஏன்னா இப்போ நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கீங்க. பிறகு நான் எப்படி உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியும் அப்படின்றார். முன்னாடி நான் மாலை தயார் செஞ்சேன். அதில் யார் செகண்டு தேர்ட் பிளேஸில் இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ இல்லை. ஆகையால் பிராமணர்களுடைய மாலையை உருவாக்க முடியாது அப்படின்றாங்க பாபா. நீங்கன்னா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றார். இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் சரணடைந்துள்ளீர். எங்களுடைய மரியாதையை காப்பாற்றுங்கள் என்று கூறுகிறீர்கள். இல்லறத்தில் இருந்தாலும் சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கிறார்கள். எங்கன்னா சத்தியுகத்தில் சின்ன குழந்தைகளும் அதே போல் யுகலும் கூட அங்கே நிர்விகாரியாக தான் இருக்காங்க. ஆகவே தான் நாங்கள் நரனிலிருந்து நாராயணனாக நாரியிலிருந்து லக்ஷ்மியாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம் என்கிறார்கள். அதுவே நிர்விகாரி உலகமாகும். ஏன்னா அங்கே ராவணன் கிடையாது. அதுக்கு தான் ராமராஜ்யம்னு பேர். ராமர் என சிவபாபாவுக்கு தான் சொல்லப்படுது. ராமரின் பெயரை ஜபித்தல் என்பதன் பொருள் தந்தையை நினைவு செய்தல் என்பதாகும். ராம் ராம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ புத்தியில் நிராகார் தான் வராரு. ராம் ராம்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் சீதையை சொல்கிறதில்ல. அதே போல் கிருஷ்ணருடைய பெயர் எடுக்கும் பொழுது ராதையினுடைய பெயரை சொல்கிறதில்ல. இங்கே பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒருத்தர் தான், என்னை மட்டும்தான் நீங்கள் நினைவு செய்யணும் அப்படின்றார். கிருஷ்ணரை பதித்த பாவனர் என கூற முடியாது. சிறு வயதில் ராதையும் கிருஷ்ணரும் சகோதரன் சகோதரி கிடையாது. அவங்க வெவ்வேறு ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். குழந்தைகள் தூய்மையானவர்களாக இருக்காங்க.
குழந்தைகள் மலர் போன்றவர்கள், ஏன்னா அவங்களுக்குள்ளார அந்த விகாரத்தினுடைய பார்வையே இருக்காது அப்படின்றார். அதனால தான் குழந்தையும் மகாத்மாவையும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குழந்தை மகாத்மாவை விட உயர்ந்தவர்னு சொல்லப்படுது. மகாத்மாவுக்கு கூட நாம் பிரஷ்டாச்சாரத்தினால தான் பிறந்திருக்கோன்றது தெரியும், குழந்தைக்கு அது கூட தெரியாது அப்படின்றார். ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் எதுவுமே தெரியாது, பெரியவர் ஆகும் பொழுது தான் பார்வை மாறுது அப்படின்றார். குழந்தை அப்பாவினுடையவர் ஆனதும் சொத்து கிடைக்கின்றது. நீங்கள் உலகிற்கு அதிபதியாக இருந்தீர்கள் என்பது நேற்றைய விஷயமாகும். இப்போ மீண்டும் அதே போல் மாறிக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பிராப்தி கிடைக்குது. வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப பிரகஸ்பதி திசையில் செல்கிறீர்கள், அதாவது சொர்க்கத்துக்கு போகிறீங்க, பிறகு படிப்பிற்கேற்ப பதவி அடைகிறீங்க அப்படின்றார் பாபா. சத்யுகம் என்பது மலர் தோட்டம், இது முட்காடு ஆகும். இப்பொழுது நீங்கள் முள்ளிலிருந்து மலராவதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றனரோ அவ்வளவு வெற்றி அடைகிறார்கள். காம்ஜீத் தான் ஜெகஜீத் ஆக முடியும், இதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்றார் பாபா. இந்த முயற்சியை குழந்தைகளாகிய நீங்கள் தான் செய்யணும், அதுவும் இளைஞர்கள் மிக அதிகமாக செய்யணுன்றார். வயதானவர்களுக்கு அந்த முயற்சி சற்று குறைவு, அதுவுமே வானப்பிரஸ்த நிலை அடைஞ்சவர்களுக்கு இன்னுமே குறைவு, குழந்தைகளுக்கு மிகவுமே குறைவுன்றார். நமக்கு உலகத்தின் ராஜ்யத்தில் சொத்து கிடைக்கிறது, அதற்காக இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருந்தால் என்ன என அறிகிறீர்கள். அவர்களுக்கு பாலபிரம்மச்சாரி என்று பொருள். தூய்மையாக மாறக்கூடியவர்களுக்கு பாபாவின் ஈர்ப்பு ஏற்படுகின்றது. குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே ஞானம் கிடைத்துவிட்டால் தப்பித்து கொள்ளலாம். சிறிய குழந்தைகள் தூய்மையாக இருப்பார்கள். பிறகு வெளியே பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது அந்த சங்கத்தின் தாக்கம் ஏற்படுகிறது. எந்த தொடர்பில் போகிறாங்களோ அதே தொடர்பினுடைய தாக்கம் அவங்களுக்கு வந்துடுதுன்றார். நல்ல சங்கத்தில் இருந்தால் பிரகாசிப்பார்கள், தீய சங்கத்தில் இருந்தால் மூழ்கி போவார்கள். நான் உங்களை சிவாலயத்திற்கு அழைத்து செல்கிறேன் என பாபா கூறுகின்றார். சத்யுகம் என்பது முற்றிலும் புதிய உலகமாகும். மிகவும் குறைவான மனிதர்களே அங்கு இருப்பார்கள், பிறகு வளர்ச்சி அடைகிறது. எனவே புதிய உலகத்திற்கு செல்ல முயற்சி செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், பாபாவின் மனதிற்கு பிடித்தவர் ஆவதற்காக குணவான் ஆக வேண்டும். நல்ல நல்ல குணங்களை கடைப்பிடித்து மலர் போல ஆக வேண்டும். அவகுணங்களை நீக்க வேண்டும். யாரையும் முள் போன்று குத்தக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், முழுமையாக தேர்ச்சி அடைவதோடு ஸ்காலர்ஷிப்பையும் பெற வேண்டுமெனில் எதுவும் நினைவில் வராத அளவிற்கு முழுமையான தூய்மையான பார்வை வரும் அளவிற்கு மனநிலையை உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் குரு பார்வை உடையவராக இருக்க வேண்டும். அப்பா இன்னைக்கு வரதானம் தராங்க. பிராமண வாழ்க்கையில் அனைத்து கஜானாக்களையும் பயனுள்ளதாக்கி சதா பிராப்திகள் நிரம்பியவர் ஆகக்கூடிய திருப்தியின் மணி ஆகுக. பிராமண வாழ்க்கையில் அனைத்து கஜானாக்களையும் பயனுள்ளதாக ஆக்கணும். பாபா கிட்டேருந்து நமக்கு என்னென்ன கஜானாக்கள் கிடச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும். சர்வ பிராப்திகள் நிரம்பியவராக அப்போ தான் ஆக முடியும், திருப்தி மணியாகவும் இருக்க முடியும் சார். பாபா விளக்க சொல்கிறாங்க. பிராமண வாழ்க்கையில் அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய கஜானா திருப்தியாக இருப்பதாகும். எங்கே அனைத்து பிராப்திகளும் உள்ளனவோ அங்கே திருப்தி இருக்கும். எங்கே திருப்தி உள்ளதோ அங்கே அனைத்தும் இருக்கும். யார் திருப்தியின் ரத்தினமாக இருக்கிறார்களோ அவர்கள் சர்வ பிராப்தி சுரூபமாக இருப்பார்கள். அவர்களது பாடல் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் என்பதாகும். அதுபோல் சர்வ பிராப்தி சுரூபம் ஆவதற்கான விதி கிடைத்துள்ள சர்வ கஜானாக்களையும் பயன்படுத்துவதாகும். ஏனென்றால் எவ்வளவு பயனுள்ளதாக்குகின்றீர்களோ அந்த அளவு கஜானாக்கள் அதிகரித்து கொண்டே செல்லும். ஸ்லோகன். யார் சதா நல்ல தன்மை, அதாவது சிறப்பம்சங்கள் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுக்கிறார்களோ, அவகுணங்களாகிய கூழாங்கற்களை தேர்ந்தெடுப்பது இல்லையோ அவர்கள்தாம் புனித அன்னப்பறவை என அழைக்கப்படுவார்கள். புனித அன்னப்பறவை அப்படின்னாவே எப்போவுமே நல்லதை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கும், அவகுணங்களை தேர்ந்தெடுக்காது. அச்சா. ஓம் சாந்தி.